வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், டெய்லர் சீரீஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸ்பேண்ட் f of z equal to 1 by z square கொடுத்துட்டாங்க. as a Taylor series about point z வேல்யூ கொடுத்துட்டாங்க 2. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1 by z square. என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? 2. ஸோ ஃபஸ்ட் இந்த இசட்டுக்கு 2 அப்ளை பண்ணுங்கள். அப்போ 1 by 2 ஸ்கொயர்னா வரும், 1 by 4 வரும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஒரு 1 by z ஸ்கொயர் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த z ஸ்கொயர் மேலே போயிடுச்சுன்னா z பவர் -2. ஓகேங்களா? இது என்ன ஃபார்முலா இருக்குது? x பவர் n ஃபார்முலா இருக்குது. n இன்ட்டு x பவர் n -1. ஸோ -2 இன்ட்டு z பவர் -2 -1 நார்மல் டிஃபரன்சியேஷன் தான். -2 z பவர் -3 வருங்களா? -2 -1 -2 by இந்த z பவர் -3 கீழே வந்துச்சுன்னா z பவர் +3. அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? இது சைடில் சும்மா பென்சிலில் போட்டு இங்கே எடுத்து எழுதிக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பாருங்கள், இந்த இசட்டுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணோம்? 2 அப்ளை பண்ணோம். அப்போ என்ன வரும்? -2 by 2 க்யூப்னு வருமா? 2 க்யூப் என்னது? 8. 2 1s are 2 4s are தான் -1 by 4. இப்போ அடுத்து இதை இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். -2 by z க்யூப் இருக்கா? இந்த z க்யூப் -2 வந்து கான்ஸ்டன்ட் வாரம் அப்படி வச்சுரும். இந்த z க்யூப் மேலே போயிடுச்சுன்னா z பவர் -3 x பவர் n ஃபார்முலா. அப்போது -3 இன்ட்டு z பவர் -3 -1 -2 இன்ட்டு -3 z பவர் -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 3s are 6. இந்த z பவர் -4 கீழே வந்துச்சுன்னா z பவர் +4 ஆகிடும். அதான் இங்கே எழுதியிருக்கேன் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? அந்த இசட்டுக்கு 2 அப்ளை பண்ணோம். அப்போ இந்த இசட்டுக்கு 2 அப்ளை பண்ணுங்கள். 2 பவர் 4 6 by 2 பவர் 4 என்னது? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 16. 2 3s are அதாவது 3 2s are 6. சரி 2 3s are 6, 2 8s are 16. ஸோ 2 by 2 3s are 6, 2 8s are 16. அதான் 3 by 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் இசட். இதை இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். -24 by z பவர் 5. ஓகேங்களா? இதில் நம்ம இசட்டுக்கு என்ன அப்ளை பண்ணணும்? 2 அப்ளை பண்ணணும். ஸோ 2 பவர் 5. 2 பவர் 5 வந்து 32. இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -3 by 4னு வரும். 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 8 3s are 24, 8 4s are 32. ஸோ -3 by 4 இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெய்லர் சீரீஸ் அபவுட் z ஈக்குவல் டு a. இதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எடுத்து எழுத போகிறோம். f of z ஈக்குவல் டு f of a plus f dash of a by 1 factorial z minus a பவர் 1 ப்ளஸ் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது தான். f டேஷா f டபுள் டேஷ் அப்புறம் f ட்ரிபிள் டேஷ் z மைனஸ் a பவர் 1னா அப்புறம் 2 வரும், அப்புறம் 3 வரும். 1 ஃபேக்டருக்கு அப்புறம் 2 ஃபேக்டரியல் 3 ஃபேக்டர் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா, இசட்டுக்கு இடத்துல 2 போட போகிறோம். ஓகேங்களா? இசட்டுக்கு இடத்துல 2 போட போகிறோம். அப்புறம் ஏருக்கு இடத்துலையும் 2 போட போகிறோம். அதான் z ஈக்குவல் டு a. இந்த ஏன் 2 போட்டோம்னா கொஷனில் கொடுத்துறாங்க z வேல்யூ 2. அதுதான் இங்கே எழுதிருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஈக்குவேஷன் எங்கெல்லாம் z இருக்கவங்க 2 போட்டுக்கோங்க, ஏ எங்கெல்லாம் இருக்கோ 2 போட்டுக்கணும். நல்லா கவனிங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இசட்டுக்கு 2 போடணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இசட்டுக்கு எதுக்குமே 2 போடக்கூடாது. ஏக்கு மட்டும் தான் 2 போடணும். ஞாபகம் வச்சுங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இசட்டுக்கு மட்டும் 2 அப்ளை பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபார்முலாவில் ஏக்கு மட்டும் 2 அப்ளை பண்ணணும். இசட்டை அப்படியே விட்டுடணும். எங்கெல்லாம் ஏ இருக்கவங்க 2 போட்டுக்குங்க. இங்கே ஏ இருக்கா 2, ஏ இருக்கா 2. அந்த இசட் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் எஃப் ஆஃப் 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த டேபிள் பார்த்து எழுதணும். எஃப் ஆஃப் 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 by 4. அந்த 1 by 4 எடுத்து இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். சிம்பிள் தானே? நெக்ஸ்ட் அடுத்தது z -2 எடுத்து அப்படிங்க வச்சுப்போம். எஃப் டேஷ் ஆஃப் 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டேபிள் பார்க்கணும். எஃப் டேஷ் ஆஃப் 2 நாங்கள் -1 by 4 இது இருக்குங்களா? அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். -1 by 4 இது முடிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் ப்ளஸ் இதை எடுத்து அப்படிங்க எழுதிப்போம். ஓகேங்களா? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2 3 by 8னு கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 by 8.
இங்கே கீழே ஒரு எக்ஸ்ட்ரா, இதோட ஆன்சர் வந்து 3/8 ஓகேங்களா. இங்கே கீழே ஒரு 2 இருக்குது, 8 2s are 16. இப்போ புரிஞ்சுதான் எப்படி எழுதுனேன்னு. சப்ஸ்டிட் பண்ணி 12 மல்டிப்ளை பண்ணால் 16. நெக்ஸ்ட் அடுத்தது z minus 2 whole power cube எழுதியாச்சு. f triple dash of 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -3/4. இது வரைக்கும் பாருங்கள், -3/4 அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஸோ இந்த இடத்துல வரும் -3/4ன்னு வரும். கீழே இறக்கின ஒரு 6 இருக்குது. ஸோ 4 6 are 24 கரெக்டுங்களா. அப்போ என்ன வரும் -3/24, 3 1s are 3 8s are. ஸோ இதோட ஆன்சர் வரும் -1/8 z minus 2 whole cube. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ப்ராப்ளம் ஓவர். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் எழுதுங்க, அதில் இசட் வேல்யூ கொடுத்து அந்த 2 எடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே போங்க ஒரு 3 times. அப்புறம் டெய்லர் சீரிஸ் ஃபார்முலா எழுதுங்க. இசட் வேல்யூ லெஃப்ட்டில் அப்ளை பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக ஏ வேல்யூ தான் அப்ளை பண்ணணும். அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.